வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் வலியும் வழியும் கொரோனா சிறப்பு நேரலை. நான் தொலைக்காட்சி அரங்கத்திற்குள் இருப்பதினால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளியை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு இந்த அரை மணி நேர சிறப்பு நேரலையில் நம்ம சந்திக்க போகிற அந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் குணால் பட்டேல் அவர்கள், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம இந்த அரை மணி நேர நேரலையில் COVID-19 பற்றியும் ஆர்த்தோ ரிலேட்டடான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்க இருக்கும். இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெல்கம் பண்ணிடலாம் டாக்டர். டாக்டர் வணக்கம், வெல்கம் டு ஆர் ஸ்டுடியோ. வணக்கம் டாக்டர். பொதுவாகவே இந்த COVID-19 அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் முதல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்க இந்த COVID-19 அப்படின்ற ஒரு சின்ன வைரஸ் ஒரு மிகப்பெரிய சவாலாக அத்தனை பேருக்கும் இருக்குது. இந்த ஹெல்த் செக்டரையே புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது என்னதான், இதை பற்றி ஒன்றுமே புரியல, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு ரொம்ப நாள் நம்ம தவிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அதுக்குள்ளவே ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் அப்படின்ற நிறைய விஷயம் இன்ஃபேக்ட் செகண்ட் வேவ்ல பல உயிர்களை நம்ம பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ COVID-19 இந்த தேர்ட் வேவ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய பேப்பர்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் ஐடியா ஆன் COVID-19 தேர்ட் வேவ்? According to me, what I feel is COVID-19 third wave is inevitable. It will come. But from what all the articles number inna padikro, inna detailed articles inna world over inna vardu, other parts of the world inna irukku Delta Plus variant. Whatever it is, the peak will not be the way that number second wave madri paatho. Death rate will not be like the second wave. It will be a much lesser death rate, much lesser peak, and the graph will be a more flattened graph. Is what I feel, depending on all the articles that I have read. So I hope and I'm praying that we don't get affected the same way as second wave. Number one, sollu mudiyadu. The only way that we probably may get a bad second, just like a second wave, is suppose there is a mutation or a strain which is completely different from Delta variant. Delta Plus variant is very close to Delta variant. So we will not, if it is the same strain, then the graph won't be a peak like the second wave. But suppose a different new strain altogether comes, definitely it can be more deadly and can be just like the second wave. So once வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தின full விவரம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? Correct. பொதுவாக இப்போ இந்த மக்கள் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்பற்றணும், இது சம்பந்தமா கூட பேசலாம் டாக்டர். பட் அதுக்கு முன்னாடி காலர்ஸ் ஆர் வெயிட்டிங் டு டாக் டு யூ. பார்த்துடலாம். வணக்கம், வலியும் வழியும் கொரோனா சிறப்பு நேரலை. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பர்வீன் பேசுறோங்க. ஓகே, மதுரையில இருந்து கூப்பிடுறீங்க, சொல்லுங்கம்மா. உங்க கேள்வி என்ன டாக்டர்ட்ட கேட்கலாம். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நாங்க 2001 2004ல எனக்கு சிசேரியன் ஆச்சு சார். தொடர்ந்து சொல்லுங்கம்மா. 2001 and 2004ல சிசேரியன் ஆச்சு ரெண்டு பேபிஸ்க்கு. உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல, நீங்க கொஞ்சம் லவுடரா பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சார், 2001ல 2004ல சிசேரியன் ஆகி பேபி பிறந்தது. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பேக் பெயின் ஓவராவே இருந்துச்சு. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் 2006 எடுத்தப்ப ரெண்டு எலும்பு தேய்மானம் இருக்கு, ஜவ்வு விலகி இருக்கு அப்படின்னாங்க. சொல்லுங்க. இப்போ அதுல இருந்து பேக் பெயினும் அதிகமா இருக்கு, கை கால் மதமதப்பாவே இருக்கு. அது இப்போ நாங்க வேக்சினேஷன் போட்டுக்கலாமா சார்? பேக் பெயின் இருக்கு, கை கால் மதமதப்பு இருக்கு, உடல் சோர்வா டயர்டா இருக்கு, வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா சார்? ஓகே டாக்டர். Definitely vaccine எடுத்துக்கலாம். இதுக்கு there is no contraindication. நம்ம உங்களுக்கு இந்த பேக் பெயின் என்ன அது பிரச்சனை, நம்ம வேறு பிரச்சனை, we have to deal with that. அது என்ன பிரச்சனை இருக்குது பார்த்துட்டு எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணி அந்த பிரச்சனை நம்ம டீல் பண்ணணும். பட் இது பேக் பெயின் இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன். கோவிட் வேக்சின் நீங்கள் சீக்கிரமே எடுத்துடணும். யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம். வேக்சினேஷன் இஸ் த கீ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் யூ டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் அஸ் to prevent the third wave from happening. Other key factor, nothing is a contraindication. Please evlo seegro edukka mudiyo edutudunga vaccine.
ஓகே, அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். வணக்கம், வலியும் வழியும் COVID-19 சிறப்பு நேரலை. ஆமா, லோகநாதன் கோபிச்செட்டிப்பாளையம். லோகநாதன் கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க லோகநாதன், உங்க கேள்வி என்ன? அம்மா, நான் ஃபர்ஸ்ட் ஊசி போட்டுட்டாங்க, ரெண்டாவது ஊசி அதுக்குள்ள கொரோனா அட்டாக் ஆயிடுச்சுங்க. ரெண்டாவது ஊசி போட்டுக்கலாமா வேணாமா? போட்டுடலாம். 3 மாசம் வெயிட் பண்ணி ரெண்டாவது ஊசி போட்டுடுங்க. சரிங்க. அதாவது இந்த கண்ணு சுத்தி அரிப்பு இருக்குதுங்க, அது ஏதாவது அதுக்கு கண்டாக்டர் போய் காட்டினங்க, மருந்து கொடுத்துருக்கு. என்ன சொன்னாங்க? கண் அது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, அந்த மருந்து போட்டுக்கோங்க சரியாயிடுறாங்க. ஆனால் ஊரல் மட்டும் குறையாம இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேக்சின் போட்டுடுங்க. அங்கே கொஞ்சம் க்ரீம் மாதிரி அது இன்னும் ஒரு கண் டாக்டர் காமிச்சு அது சரியாக பண்ணிடலாம். பட் வேக்சின் போட்டுடுங்க. 3 மாதம் கழிச்சு இன்ஃபெக்ஷன் வந்தால் 3 மாதம் கழிச்சு செகண்ட் டோஸ் எடுத்துடலாம். ஓகே டாக்டர், நான் முன்னாடியே கேட்ட கேள்வி தான். இப்போ இந்த COVID-19 அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து மக்கள் வந்து தன்னை வந்து தற்காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? வாட் ஆர் த ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் தட் ஹாஸ் டு பி டேக்கன்? நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் we have gone through this many times and everybody knows, but I will still re-emphasize preventive measures. Mask போட்டுட்டு இருங்க. Try to maintain at least 5 to 10 feet of distance between each other while walking. While going to work, mask போட்டு தான் இருங்க. As much as possible, mask போட்டு இருங்க. Don't go unnecessarily crowded areas to increase the spread. Most important thing what I would like to emphasize today is vaccine எடுத்துடுங்க. Vaccine is the best way to prevent you from getting the illness, and illness வந்தா கூட it will not be a severe form. So that is the most important thing. Vaccine எடுங்க. அது இல்லாமல் இன்னும் மெஷர்ஸ் எடுக்கணும். இப்போ 1.5 years ஆயிடுச்சு கோவிட், எல்லா பேருக்கு தெரியும். ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். டெஃபினெட்லி டாக்டர். டாக்டர், அதே மாதிரி இந்த எலும்பு முறிவு அப்படின்ற அந்த சைடு வரும்பொழுது பொதுவாகவே இந்த ஃப்ராக்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் பொழுது, நம்மளை அறியாமலோ அறிந்தோ நடக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் எல்லாருமே முதல்ல வருவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வர்ற அந்த இன்பிட்வீன் கேப் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன? சப்போஸ் ஃப்ராக்சர்ஸ் உங்களுக்கு வந்தானா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் இருக்கலாம். ஐ ஜஸ்ட் ப்ராட்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டு, ஒரு ஓப்பன் இன்ஜுரி இந்த எலும்பு தெரியுதுன்னா, சப்போஸ் மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் எலும்பு தெரியுதுன்னா ஒன் டைப். செகண்ட் டைப்பில் வீட்டில் எலும்பு தெரியாமல் ஸ்வெல்லிங் இருக்குது, ஃப்ராக்சர் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அந்த பார்ட் மூவ் ஆகாமல் இல்லைன்னா டிஃபார்மிட்டி மாதிரி தெரியும். 3 ஆகாது ஹேர்லைன் கிராக் மாதிரி. Same thing for all of them. First thing is immobilization. ஒரு கட்டு மாதிரி போட்டு ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு நம்ம, if it is an open injury, டைரெக்டாக இமீடியட்லி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடணும். பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், கண்டாமினேஷன் இருக்காமல் வந்துடணும். சப்போஸ் செகண்ட் டைம் வீட்டில் விழுந்துட்டு, பாத்ரூமில் விழுந்துட்டு கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நடக்காமல் இருக்காங்க, இல்லைன்னா கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒன்றும் வெயிட் எடுக்காமல் இருக்காங்கன்னா இம்மீடியட்லி அந்த கட்டை போட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடலாம். பட் தட் யூ ஹேவ் அ லிட்டில் பிட் மோர் டைம், அட்லீஸ்ட் ஒரு 3 hour யூ கேன் வெயிட். சப்போஸ் இந்த ஹேர்லைன் கிளாக் மாதிரி இருந்தானா அகெயின் இம்மொபிலைஸ் பண்ணிடுங்க. 1 day கொஞ்சம் பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்டு விதவுட் புட்டிங் வெயிட், நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்தானா நோ ப்ராப்ளம். ஸ்வெல்லிங் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த ஹேர்லைன் கிராக் ஐஸ் ஒத்துற வச்சுடுங்க. ஐஸ் வச்சானா இம்மிடியேட்டாக ஸ்வெல்லிங் கம்மி ஆகிடும், இம்மிடியேட்டாக அந்த ஸ்வெல்லிங் ஜாஸ்தி ஆகாது. ஸோ தட் இஸ் ஒன் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம வீட்டில் பண்ணிடலாம். We must drink enough fluids because suppose loss ஆயிடுச்சுன்னா. So these are the basic things. Fracture இருந்தானா we can do it. இப்போ we have something which is very good. உங்களுக்கு suppose you have a problem, இன்ன பிரச்சனை இருந்தானா நம்ம ஆப் இருக்கு. இந்த ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி at any time, any point of given time நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ டெலி கன்சல்டேஷன் நல்லா நடக்குது பிகாஸ் ஆஃப் கோவிட். இது ரொம்ப நல்லது விஷயம் ஃபார் எவ்ரி பேஷண்ட் டு யூஸ் திஸ் ஃபெசிலிட்டி. சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை நடக்க ஒரு டெலி கன்சல்டேஷன், இன்டர்நெட் வீடியோ கான்ஃபரன்சிங் கன்சல்டேஷன் எடுத்துட்டு யூ கேன் கோ அஹெட் வித் யுவர் நெக்ஸ்ட் பிளான். That's wonderful, doctor. Let us see the next caller. வணக்கம், வலியும் வழியும். வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், என் பேர் கலைச்செல்வன், நான் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேட்கலாம். எனக்கு இப்போ ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, பைபாஸ் ஆப்ரேஷன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் இடது பக்கம் அந்த காலில் தான் இந்த நரம்பு எடுத்திருந்தாங்க.
அதுல இருந்து எனக்கு இந்த முழங்கால் வலி வந்து அப்படியே 2 தகர தீ தேஞ்சிச்சுன்னா தீ பிடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி வலி இருக்கு. டாக்டர்கிட்ட சொன்ன ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நாகப்பட்டினம் ஜிஹெச்ல காமிச்சாலும் அந்த ஆர்த்தோ டாக்டர் அவரும் ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஆனா பெயின் எனக்கு ரொம்ப காலை தாங்கி தாங்கி ஹேண்டிகேப்டு மாதிரி தாங்கி தாங்கி தான் நடக்கிறது மாதிரி இருக்கு. சரி, இப்போ நம்ம இதுக்கு என்ன விஷயம் ஏன் இந்த மாதிரி வருது அது நம்ம செக்கப் ஒரு வாட்டி பண்ணணும். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு இடுப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு வாட்டி செக் பண்ணலாம். பிகாஸ் சப்போஸ் நரம்பில் கொஞ்சம் ப்ரெஷர் வந்தால் டிஸ்க் நரம்பில் ப்ரெஷர் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். பட் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பிரச்சனை பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அது cannot be the reason because of this problem. பட் ஒரு வாட்டி நீங்கள் செக்கப் நல்லா ஒரு வாட்டி செக்கப் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு I'll be able to help you out better why this problem is happening. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வலியும் வழியும் கொரோனா சிறப்பு நேரலை யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. I'm calling from கடலூர். கடலூர்ல இருந்து கூப்பிடுறீங்க, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன, டாக்டர்கிட்ட கேட்கலாம். If whether the corona third wave has been started or we are in now third wave or whether we are going to expect the third wave, which one is correct? So doctor. we have not come into the third wave. We in Tamil Nadu have not come into the third wave, nor has India come into the third wave. We can definitely expect the third wave in between in next month, September, October. But this, if it comes, it's going to be a very mild rise in the graph. It will not be a steep rise like the second wave, because as of now we have only a Delta plus variant. We don't have a mutation which is totally new. Even the Delta plus variant vaccine is helping in a great way to prevent from morbidity, that means death and severity of the illness. So I don't think we will to expect a very severe third wave. டாக்டர், இந்த ஆர்த்தோ அப்படின்னு வரும்பொழுது இப்போ இந்த எக்ஸஸ் ஸ்டீராய்ட்ஸ் வந்து இப்போ இந்த COVID-19 இரண்டாவது அலையில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸஸ் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஏன்னா அந்த SpO2 குறைஞ்சதுக்கு அப்புறமாவே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து அட்மிட் ஆயிருந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணதே வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தான் வந்து அவங்கள வந்து திருப்பியும் ரீகூப் பண்ணாங்க அவங்க பாடியை. ஸோ இந்த மாதிரியான எக்ஸஸ் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஆஃப்டர் எஃபர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வருது, என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் வருது, ஆர்த்தோ ரிலேட்டடான ப்ராப்ளம் ஏதாவது பக்க விளைவுகளாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? Excessive steroid usage has led to many problems. Although steroid usage was a very, very important factor, I would never say that steroid usage caused any problems, caused any issues, and it was useful as a lifesaver during the COVID time. But excessive steroid usage has its own disadvantages. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கொஞ்சம் cases இந்தியாவில் வந்திருக்கு related to ortho. I will tell you is avascular necrosis of the hip joint. avascular necrosis of the hip joint என்னன்னா பிரச்சனை, நம்ம hip jointல head இருக்கு, அந்த headல blood supply steroid excessive steroid usage பண்ணால அந்த blood supply reduces and causes death of the ball of the hip joint. When there is a death of the ball of the hip joint, என்ன பிரச்சனை வரலான்னா symptoms, patient wise symptoms na you will find walking la konjam pain irko, கீழே உட்காந்துட்டு ஏந்தும்போது பெயின் இருக்கும், படிக்கட்டு ஏறும்போது பெயின் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை can be experienced in the hip, yes. Probably 6 months after this excessive steroid usage. We are seeing a few cases world over, very less, but there is an expected rise that may happen in avian cases in the next 1 year. இது இல்லாம steroid usage has led to mucormycosis, one of the causes of mucormycosis which we saw drastically coming up in other parts. Tamil Nadu la evlo agala, கருப்பு பூஞ்சை இல்ல டாக்டர், black fungus. Correct, black fungus, yes, black fungus. அது நம்ம Tamil Nadu la evlo வரல, but other states like Maharashtra, Delhi, Gujarat, in the states like it was a very highly recorded number of black fungus which led to lot of problems and morbidity, again because of one of the reasons is steroid usage. But I would never say that the steroid being used at the time of COVID, it saved people's lives.
So number that is a trade-off that you have to take between saving the life and getting out of the COVID than these other complications that could occur. டாக்டர் இப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ் எக்ஸஸாக எடுத்து அந்த டேஞ்சர் கண்டிஷன்லேருந்து அவுட் ஆஃப் டேஞ்சருக்கு வந்த பேஷண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமா போஸ்ட் கோவிட் கேர் அப்படிங்கிறது என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? இப்போ எக்ஸஸ் ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் எடுத்துக்கணுமா, டாக்டர்ஸை போய் பார்க்கணுமா, அவங்க என்ன பண்ணணும்? According to me, நம்ம ரெகுலராக ஹெல்த் செக்அப் எடுக்கணும். எவ்ரி 1 month போஸ்ட் கோவிட் நம்ம கொஞ்சம் ரெகுலராக பிளட் செக் எடுக்கணும். அது மோஸ்ட் டாக்டர்ஸே சொல்லுவாங்க, பிகாஸ் வி நீட் டு செக் ஆல் த வேல்யூஸ், அதெல்லாம் கம்மி ஆகுது ஆகலை. அண்ட் செகண்ட் திங் இஸ், நம்ம சப்போஸ் எனி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா, சப்போஸ் ஹிப் பெயின் இந்த ரிலேட்டட் டு ஆர்த்தோ, இந்த மாதிரி சின்னது பிரச்சனை இருந்தால், நடக்கும்போது என்ன பிரச்சனை இருந்தால், சில பேருக்கு பேக் பெயின் வருது, சில பேருக்கு காஃப் பெயின் வருது, சில பேருக்கு மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் வருது, இதெல்லாம் போயிடும். பட் பிரச்சனை வந்தால் ஜஸ்ட் கெட் இட் கன்சல்டட் வித் அ டாக்டர். பிகாஸ் அது நம்ம ஒரு வாட்டி நீங்கள் வந்தால் செக்அப் பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி இன்னும் டெஸ்ட் எல்லாம் தேவை இருக்குது, நம்ம பண்ணி சீக்கிரம் ஏர்லி டிடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபாஸ்டர் க்யூர் அண்ட் பெட்டர் க்யூர் தென் வெயிட் பண்ணி பார்த்தா. ஸோ இட்ஸ் பெட்டர், ஐ வுட் சஜஸ்ட் நம்ம டேக் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் இன்னும் சின்ன பிரச்சனை டோன்ட் கன்சிடர் இட் ஸ்மால், ப்ளீஸ் கெட் இட் செக்ட் as early as possible. Okay. Let us see the callers, doctor. Callers are waiting. வணக்கம், வலியும் வழியும் COVID-19 சிறப்பு நேரலை. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. ஓகே, உங்க கேள்வி என்ன டாக்டர்ட்ட கேளுங்க. இல்ல, உங்க வாய்ஸ் கிளியரா எங்களுக்கு கேட்கல. உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. இல்ல, இங்கிலீஷ்ல ஒண்ணும் புரியல. நோ நீங்க பேசுறது எதுவுமே கிளியரா கேட்கல சார். உங்க கேள்வி என்ன தெளிவா கேட்க முடியுமா இன்னொரு வாட்டி? ஐ திங்க் அந்த காலர் கட் ஆயிட்டாங்க. நம்ம அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்கம்மா. மேடம், நான் மிஸ்ஸஸ் வித்யா ஹரிஹரன். ஓகே வித்யா ஹரிஹரன், வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம்? ஐ அம் ஃப்ரம் கோயம்பேடு மேடம். ஓகே, சென்னையில இருந்து கூப்பிடுறீங்க. உங்க கேள்வி என்ன டாக்டர் கேளுங்க. எஸ் மேடம், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஆக்சுவலி வந்து நான் இந்த வீக் தான் வந்து வேக்சினேஷன் எடுத்துக்க போறேன் நானு. ஓகே. வந்து ஜஸ்ட் ஐ கெட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சார் அபவுட் த வேக்சினேஷன், வெதர் டு கோ ஃபார் கோவேக்சின் ஆர் கோவிஷீல்டு. விச் ஒன் இஸ் பெட்டர் சார்? Could you please suggest? My personal suggestion is you can take either Covishield or Covaxin. Today, I think Covishield is more easily available as far as I am told. Please go and take Covishield. I myself have taken Covishield and I have suggested many people to take Covishield. But both have the same efficacy data. You may feel that sometimes this is 91%, 80% efficacy because they are saying Covaxin is more efficacious. But these are short-term data. Long term, I think when you take both vaccines, there will be similar data, and rendume vaccine is helping against this Delta variant. So please take the Covishield vaccine right now. Okay, doctor. டாக்டர், பொதுவாகவே ஆஃப்டர் 30s அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஜென்ரலாகவே எல்லாருக்குமே மேல் ஃபீமேல் யாருக்காக இருந்தாலுமே சரி இந்த காலகட்டத்தில் மூட்டு வலி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்குறோம். எதனால இந்த மூட்டு வலி வருது? எப்படி வந்து இந்த மூட்டு வலி, இதுக்கு என்ன ரெமெடி? எப்படி வந்து அந்த மூட்டு வலி வராமல் பாதுகாக்கிறது? சப்போஸ் வந்துடுச்சுன்னா வாட் இஸ் த ரெமெடி? ஓகே. மூட்டு வலி நம்ம ரொம்ப காமனாக பிரச்சனை இப்போ வந்திருக்கு, யங் ஏஜ் டு ஓல்ட் ஏஜ். நான் யங் ஏஜில் மூட்டு வலி வந்தானா இட் கேன் பி ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒன்று விஷயம்னா சப்போஸ் இன்ஜுரி ஆயிருக்கு வைல் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மாதிரி, யூஸ்வலி மோர் காமன். வைல் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இல்லைனா கார்டிலேஜ் இன்ஜுரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த மோர் காமன் இன்ஜுரிஸ் டியூ டு விச் யங் ஏஜில் மூட்டு வலி வரலாம். More common, other than that, one more thing which I want to say is weight, increased weight. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தானா இன் யங் ஏஜ் நம்ம மூட்டு வலி வரலாம். அது ஏன் வருதுன்னா பிகாஸ் வி ஆர் மூட்டு தேயா மாதிரி இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். So what we must do is remember one thing, exercise பண்ணுங்க, daily exercise பண்ணுங்க, quadriceps strengthening exercises, walking பண்ணுங்க for younger age people, and make sure number weight is kept under control. At younger age 30s to 50s it's much easier control பண்ணறதுக்கு weight than going after 50s, between 50s and 70s. Most common problems of knee pain between 50 and 70 is arthritis. Arthritis na தேயா மாதிரி, முட்டில தேயா மாதிரி இருந்தானா that is arthritis.
this is one of the most common problems. Now another time நம்ம என்ன பண்ணலாம், initial stages of arthritis, please get it consulted inna irukku, because we have lot of non-operative treatment therapies also available ipo for treatment of arthritis in the early stage of the disease, or easier ways, stem cell treatments are there in earlier stage of the disease. So hence in between 50s and 70s இந்த மாதிரி பிரச்சனை வந்தா please go and get yourself consulted in the early stage. Wait பண்ணாம, don't wait till it becomes bad and you're not able to walk and then you go to a doctor. Try to do it as early as possible. டாக்டர், பொதுவாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால வருது? இது வந்து ஹெரிடிட்டி ப்ராப்ளமா? Arthritis விஷயம் in one is hereditary, second is weight, increased weight. மூணாவது பிரச்சனை என்னன்னா, சில பேர் லைஃப்பில் ரொம்ப வெயிட் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க, ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரிஸ் வந்திருக்கோ விச் ஆர் நாட் பீங் ட்ரீட்டட் அட் த யங்கர் ஏஜ், அது அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். தேர்ட் ப்ராப்ளம் இஸ் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் லைக் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பிளட்ல தான் பிரச்சனை இருந்தானா இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். யூரிக் ஆசிட் ஹை, கவுட், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தானா we can have arthritis. பொதுவாக இந்த ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? நீ ஆர்த்ரைட்டிஸ் ஹேபிட்ஸ் கூட இருந்தானா நீ ஆர்த்ரைட்டிஸ் வராது. ஹிப்பில் நம்ம ஏவியன் பேசணும். ஏவியன் இஸ் காமன் வித் பீப்புள். நம்ம சப்போஸ் எக்ஸசிவ் ட்ரிங்கிங் பண்ணோன்னா ஏவியன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸ்மோக்கிங் காசஸ் avascular necrosis of the hip. These are the two big problems causing avascular necrosis of the hip, which leads to arthritis of the hip. But முட்டிக்கு it is not so much of relation. டாக்டர், இப்போ பேசும்போது இந்த ஏவாக்ஸுலர் பற்றி பேசினீங்க இல்லையா, இதுக்கு என்ன சிம்டம்ஸ், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி ரியலைஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிம்டம் உங்களுக்கு தெரியும்னா, நடக்கும்போது வலி இருக்கும். வென் யூ ஸ்லீப்பிங் அண்ட் கெட்டிங் அப், கால் கீழே வச்சானாதே உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் தெரியும், அந்த ஜாயிண்ட்டில் வலி ஜாஸ்தி இருக்கும். நார்மல் வாக்கிங்கில் தான் வலி வந்துடும். அது அப்புறம் வாட் யூ வில் நோட்டிஸ், கீழே உட்காந்துட்டு ஏந்தும்போது வலி இருக்கும். யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட் ஸோ ஈஸிலி. கால் மடக்க முடியாது ஈஸியாக. ரொட்டேஷன்ஸ், ஹிப்பில் ரொட்டேஷன்ஸ் பண்ணால் வலி வரும். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஃபியூ சைன்ஸ் ஆஃப் avascular necrosis that you will see. எந்த மாதிரியான ஏஜ் குரூப் இந்த ப்ராப்ளமில் டிஸ்டர்ப் ஆகிறாங்க டாக்டர்? Unfortunately, very sadly to say, avian vardhana, a lot of people are getting it in their 20s. Oh. Yes, between 20s and 30s. It's a very sad thing. It is coming in that age, but of course, number 30s level pakro, but it is seen in the between 20s and 45 as the most common age group. ஓகே, காலர் லைனில் இருக்காங்க டாக்டர், பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், வலியும் வழியும் COVID-19 சிறப்பு நேரலை. வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பாலமுருகன் பேசுறேன். ஓகே, திருநெல்வேலியிலேருந்து கூப்பிடுறீங்க. உங்க கேள்வி டாக்டர்கிட்ட கேளுங்க. அதாவது மகளுக்கு இப்போ 2 மாசமா கால் முட்டு வலி அதிகமா இருக்கு. கால் ஜாயிண்ட்ல எல்லா ஜாயிண்ட்லுமே வலிக்கு. ஓகே. முதுகு தண்டு, காலை எடுத்து வைக்கவே முடியல. வலி அதிகமா, பெயின் அதிகமா இருக்குங்க. ஓகே. அதான் எல்லா டாக்டர்ட்டும் போய் காமிச்சாச்சு, சரியா வர முடியும். பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? பார்த்தா சார், எல்லாமே நார்மல் தான் வந்து. எல்லாமே நார்மலாக வந்திருக்கு. உங்கள் வேலை என்ன இருக்குது? நீங்கள் என்ன செய்வீங்க யூஸ்வலாக? இல்லை சார், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? என்னோட என்ன சஜஷன், சப்போஸ் பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக வந்திருக்கு, உங்களுக்கு ஜென்ரலைஸ்ட் பாடி பெயின் இருந்தால் எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி காலையில் எழுந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. அட்லீஸ்ட் 1 hour 1.5 hours இது 1 monthக்கு பண்ணுங்கள். அது அப்புறம் சரியாக ஆகலைன்னா ஒரு வாட்டி அகெயின் தென் வி வில் ஹேவ் அ கன்சல்ட், அது அப்புறம் பார்க்கலாம். பட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இஃப் பிளட் டெஸ்ட் ஆர் நார்மல், உங்களுக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாங்கன்னா, இஃப் எவ்ரி திங் இஸ் நார்மல், தென் ப்ளீஸ் டெய்லி காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். முதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், நீக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஹிப்க்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ் நல்லா பண்ணி டெய்லி வாக்கிங் போங்க. யூ வில் டெஃபினெட்லி see an improvement. அடுத்த காலர் பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், வலியும் வழியும். மேடம் வணக்கம் மேடம். சென்னை கேகே நகர்லேருந்து கன்னியப்பன் பேசுகிறேன் மேடம். ஓகே, கேகே நகர்லேருந்து கூப்பிடுறீங்க, சொல்லுங்க உங்க கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னோட வேலை வந்து கார் ஓட்டுறது, கார் டிரைவராக இருக்கேன். ஓகே. அந்த ஸ்பைனல் கார்டு வந்தப்போ ஆர்த்தோ டாக்டர் பார்த்தா அவருன்னா ஆல்கஹாலும் இந்த மட்டன் சிக்கன் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே. பட் அந்த மெடிசன் ஒரு வாரம் எடுத்துட்டு இருக்கும்போதே எனக்கு கொரோனா வந்துருச்சு. ஓகே.
அந்த டைம்ல டாக்டர்கிட்டயும் வேற எங்கேயும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் போக முடியல, இன்னும் ஹெவி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கொரோனா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அந்த ஒரு மாசம் வீட்லயே ஹவுஸ் குவாரண்டைன்ல இருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆர்த்தோ டாக்டர் 4 டாக்டர் பார்த்தாலும் நீங்க டிரைவர் வேலை செய்யாதீங்க, வேற ஏதாவது உட்காந்து செய்யற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் அந்த சித்தா மருந்து 1 வருஷம் எடுத்து இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு டாக்டர். பட் இந்த பாதிப்பு வந்து கொரோனாவால தான் வந்திருக்கும்னு சொல்றீங்களா? புரியல எனக்கு. என்ன பாடியில? இல்ல இந்த பாதிப்பு வந்து கொரோனாவால தான் வந்திருக்கும்னு சொல்றீங்க? அப்படியா? இல்ல, இது அந்த மாதிரி ஒண்ணுமே ரிலேஷன் கிடையாது. இந்த கரோனா வரத்துக்கு நம்ம பேக் ஏக் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தானா கரோனா வராது. தெர் இஸ் நோ ரிலேஷன். இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கம்மி இருந்தானா இந்த மாதிரி கரோனா வரலாம். ஸோ தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் உங்கள் இந்த பிரச்சனை அண்ட் கரோனா. நான் என்ன ஒன் சஜஷன், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்டமக் எக்ஸசைசஸ். வெயிட் ஜாஸ்தி போடாதீங்க. பண்ணால் யூ வில் பி ஃபைன். டோன்ட் வரி. ஓகே டாக்டர், நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சியை நம்ம முடிக்கும் தருவாய்க்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து கோவிட் பற்றியும் ஆர்த்தோ ரிலேட்டடான பல்வேறு விஷயங்கள் பற்றியும் நீங்கள் எங்களோட டிஸ்கஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஸ்டுடியோ. தேங்க்யூ டாக்டர். நேர்களே, இத்துடன் வலியும் வழியும் COVID-19 சிறப்பு நேரலை நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.